நாகையில் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின், இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? போலீசாருடைய விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமா பரிதா. நாகை மாவட்டம் திருக்கோளை அடுத்த வாழக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாராமன். இவர் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்த நிலையில் நேற்று இரவு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் திருத்துறைப்பூண்டி தேசிய நெடுஞ்சாலையில் முகம் மற்றும் தலையில் காயங்களுடன் அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார். இது குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வெளிப்பாளையம் காவல்துறை சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் ராஜாராமன் கடந்த 2024 ஆண்டு 8 கோடி ஊராட்சிக்கு உட்பட்ட வல்லம் வருவாய் கிராமத்தின் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய போது பட்டா மாற்றம் தொடர்பாக லஞ்சம் கட்டதாக கூறி லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்யப்பட்டு தெரிய வந்துள்ளது. நேற்று அந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு சென்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். இருசக்கர வாகனத்தில் சென்றவர் செல்லூர் கிழக்கு கடற்கரை சாலை அருகே முகத்தில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்ததாகவும் இது விபத்தா அல்லது கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் இறந்து கிடந்த இடத்தில் தற்போது போலீசார் வந்து அந்த தடயங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். பரிதா, விவரங்களுக்கு நன்றி.